சாம்பியன்ஸ் டிராபி தொடரின் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது இந்திய அணி. ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான அரையிறுதிப் போட்டியில் 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இந்திய அணி அபார வெற்றி. சாம்பியன்ஸ் டிராபி அரையிறுதியில் 84 ரன்களில் ஆட்டமிழந்து சதத்தை தவறவிட்ட விராட் கோலி 45 ரன்களில் அவுட் ஆகி அரை சதத்தை தவறவிட்டார் ஸ்ரேயஸ் ஐயர். சர்வதேச கிரிக்கெட்டில் அதிக கேட்சுகள் பிடித்து விராட் கோலி சாதனை. சர்வதேச கிரிக்கெட்டில் 335 கேட்சுகள் பிடித்து அதிக கேட்ச் பிடித்த இந்திய வீரர் என்ற பெருமையை பெற்றார் விராட் கோலி. இந்திய அணி அரையிறுதியில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தியதால் ரசிகர்கள் கொண்டாட்டம். இந்தியா சாம்பியன்ஸ் டிராபி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றதால் நாடு முழுவதும் ரசிகர்கள் உற்சாகம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று அனைத்து கட்சி கூட்டம். மக்களவை தொகுதி மறுசீரமைப்பு பாதிப்புகள் தொடர்பாக முக்கிய ஆலோசனை. மத்திய அரசுக்கு எதிராக கிளர்ச்சியை ஏற்படுத்தவே அனைத்து கட்சி கூட்டம். மக்கள் மத்தியில் போராட்டத்தை திணிக்கும் முயற்சி என பொன் ராதாகிருஷ்ணன் குற்றச்சாட்டு. பாஜக மீதான அதிமுகவின் மதிப்பீட்டை தமிழக மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். பாஜக நட்பு கட்சியா எதிரி கட்சியா என அதிமுகவுக்கு திருமாவளவன் கேள்வி. தமிழகம் புதுச்சேரியில் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று தொடக்கம். 8,23,000 மாணவர்கள் தேர்வெழுத 3,316 தேர்வு மையங்கள் அமைப்பு. ராமநாதபுரம் தங்கச்சி மடத்தில் 5 நாட்களாக நடைபெற்ற மீனவர்கள் போராட்டம் வாபஸ். 3 கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டதால் போராட்டத்தை தற்காலிகமாக திரும்பப் பெற்ற மீனவர்கள். தமிழக மீனவர்களை விடுதலை செய்யாவிட்டால் பாம்பன் பாலம் திறப்பு விழா அன்று முற்றுகை போராட்டம். வரும் 21ஆம் தேதி ரயில் மறியல் போராட்டம் நடைபெறும் எனவும் மீனவர்கள் எச்சரிக்கை. குன்னூரில் இந்தி எதிர்ப்பு உறுதிமொழி ஏற்றபோது நகராட்சி தலைவியின் வளையலை நைசாக உருவிய திமுக கவுன்சிலர். காமெடி என நினைத்து திமுக கவுன்சிலர் அநாகரிகமாக நடந்து கொண்டது குறித்து வீடியோ இணையத்தில் வைரல். திருட்டையும் திமுகவையும் எப்போதும் பிரிக்கவே முடியாது என அண்ணாமலை கடும் விமர்சனம். இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் பெண் நிர்வாகியின் வளையலை கலற்ற முயன்ற திமுக கவுன்சிலரின் வீடியோ பகிர்ந்து சாடல். பிரபல பின்னணி பாடகி கல்பனா ஹைதராபாத்தில் தற்கொலை முயற்சி. தூக்க மாத்திரைகளை விழுங்கி தற்கொலை முயன்ற நிலையில் ஆபத்தான நிலையில் சிகிச்சை என தகவல். தஞ்சாவூரில் பலூனை விழுங்கிய 7 மாத குழந்தை உயிரிழப்பு. மூச்சு திணறல் ஏற்பட்டு சுவாசிக்க முடியாமல் குழந்தை உயிரிழந்த சோகம்.
ஆற்காடு அருகே பேக்கரியில் கெட்டுப்போன கேக் விற்பனை செய்யப்பட்டதால் அதிர்ச்சி. கெட்டுப்போன கேக் விற்பனை செய்த பேக்கரிக்கு அதிகாரிகள் சீல் வைப்பு. தலைநகர் டெல்லி முழுவதும் போலீசார் திடீர் வாகன சோதனை. மாநிலம் முழுவதும் இரவு ரோந்தை தீவிரப்படுத்திய போலீசார். மக்களுக்கு உரிய விலையில் மருந்துகள், மருத்துவ உள்கட்டமைப்புகளை ஏற்படுத்துவதில் மாநில அரசுகள் தோல்வி. மாநில அரசுகளின் தோல்வி தனியார் மருத்துவமனைகளுக்கு சாதகமாக உள்ளதாக உச்சநீதிமன்றம் அதிருப்தி. தெலங்கானாவில் கட்சி தாவிய எம்எல்ஏக்கள் மீதான தகுதி நீக்கம் குறித்து முடிவெடுப்பதில் தாமதம். எம்எல்ஏக்களின் பதவி விலகல் முடியும் வரை காலதாமதம் நீட்டிக்குமா என உச்சநீதிமன்றம் காட்டம். எஸ்டிபிஐ தேசிய தலைவர் பைசியை 6 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அமலாக்கத்துறை அனுமதி. எஸ்டிபிஐ கட்சிக்கு சட்டவிரோத பண பரிவர்த்தனை நடைபெற்றதாக பதியப்பட்ட வழக்கில் உத்தரவு. மகாராஷ்டிராவில் கடந்த ஆண்டு மட்டும் 4250 கோடி அளவிலான போதைப்பொருள் பறிமுதல். போதைப்பொருள் தொடர்பாக 15873 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 14830 பேர் கைது. சத்தீஸ்கரில் உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்ற மனைவிகளுக்கு பதிலாக பதவியேற்ற கணவர்கள். பெண் உறுப்பினர்களுக்கு பதிலாக கணவர்கள் பதவியேற்றது குறித்து விசாரணை நடத்த உத்தரவு. பீகார் சட்டப்பேரவையில் நிதிஷ்குமார், தேஜஸ்வி யாதவ் இடையே கடும் வாக்குவாதம். அரசியலில் உனது தந்தையை உருவாக்கியதே தான் என முதலமைச்சர் நிதிஷ்குமார் ஆவேசம். பாகிஸ்தானில் ராணுவ முகாம் மீது இரட்டை தற்கொலைப்படை வெடிகுண்டு தாக்குதல். பயங்கரவாத தாக்குதலில் 9 பேர் உயிரிழப்பு, 25க்கும் மேற்பட்டோர் படுகாயம். செர்பியா நாடாளுமன்றத்திற்குள் கண்ணீர் புகைக்குண்டுகள் வீசப்பட்டதால் பரபரப்பு. எதிர்க்கட்சி எம்பிக்களின் அத்துமீறலால் போர்க்களமாக மாறிய நாடாளுமன்றம். சாம்பியன்ஸ் டிராபி 2வது அரையிறுதியில் தென்னாப்பிரிக்கா, நியூசிலாந்து இன்று பல பரீட்சை. இறுதிப் போட்டிக்கு முன்னேற இரு அணி வீரர்களும் தீவிரம். நியூசிலாந்துக்கு எதிரான தொடரில் பாபர் அசாம், முகமது ரிஷ்வான் நீக்கம். சாம்பியன்ஸ் டிராபியில் பாகிஸ்தான் படுதோல்வி அடைந்த நிலையில் அதிரடி. முகமதின் அணிக்கு எதிராக ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் கோவா வெற்றி. இன்று நடைபெறும் போட்டியில் ஒடிசா, ஜாம்ஷெட்பூர் அணிகள் மோதல். தன்னை லேடி சூப்பர் ஸ்டார் என்று அழைக்க வேண்டாம், பெயரை குறிப்பிட்டே அழைக்க வேண்டும் என நயன்தாரா வேண்டுகோள். இயக்குனர் ஏஆர் முருகதாஸின் சிக்கந்தர் படத்தின் முதல் பாடல் வெளியீடு. சிக்கந்தர் திரைப்படம் ரம்ஜானுக்கு திரையாகும் என எதிர்பார்ப்பு. மூக்குத்தி அம்மன் 2ஆம் பாகத்தின் படப்பிடிப்பு குறித்து புதிய அப்டேட். படத்தின் பூஜை பிரசாந்த் ஸ்டுடியோவில் நாளை நடைபெறும் என அறிவிப்பு.
குமுத மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 94987 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.